இப்ப உதவிக்காக முன் வந்த அக்காட்ட நாங்க காட்டித்தான் இந்த உதவி திட்டத்தை நாங்க கையில பொறுப்படுத்தினாங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வேற ஒன்றும் சொல்ல வார்த்தைகள் இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. இப்ப நேற்று கூட ஒரு கொமனொண்டு வந்தது. இப்ப பிள்ளைகளோட முகத்தை வந்து மறைச்சி போடுறேன்னு இப்ப இந்த சோசியல் மீடியாவில எல்லாம் அப்படி ஒரு சட்டம் ஒன்று வந்திருக்கு. அதான் பாருங்களேன், இப்போ ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக நீங்க கூலி வேலை செய்யறீங்க. பாருங்களேன், இப்ப நாங்க நிறைய பேரை பாக்குறாங்க, அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு போறாங்க வயதுல பிள்ளையோட எல்லாம். ஆனா அப்படி இல்லதானே நீங்க? அப்படிலாம் நடக்குது தானே? பாருங்க எவ்வளவு அப்பா அம்மா இப்படி வேலை செய்யறாங்கன்னு பாருங்க, பிள்ளைகளுக்காக தானே. அதுதானே இப்ப எப்படியான ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க தானே. சரி, ஓகே, சந்தோஷம். சரியா பேசினது? சரி, ஓகே. இப்ப அடுத்தது நான் வீட்டை காட்டுறேன். சரி, ஓகேங்க. இப்ப அதான் இப்ப அந்த உதவி செய்ய முன் வந்த அக்காவுக்கு ரொம்பவே நன்றி. அந்த அக்கா பேரு விவரங்களை சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. ஓகே, இப்ப குடி போகும்போது நான் டீட்டெயில்ஸா சொல்ல முயற்சி செய்யறேன். அந்த அக்காட்ட சொல்லி பாக்குறேன். எங்களுக்கு அங்க இருந்த குடித காட்டி எங்களுக்கு இங்க உதவி தந்தது பெரிய ஒரு இதுதான் எனக்கு. அங்க யானையும் அது இதுக்கு பிள்ளைகள் அங்க இருந்து ஆட்ட கலந்த மாற பள்ளிக்கு. ஓகே, முக்கால்வாசி மேலே முடிஞ்சு மேலே கோபிசம் அடித்து கதவு ஜன்னல் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும். நல்ல விடயம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். அதோட சேர்த்து சட்டத்தை மதித்து செய்தா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிண்ணியடி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஏன் வந்திருக்கிறேன்னா, இப்போ ஒரு மாதம் ஆயிருக்கும் ஒரு வீடியோ நான் போட்டு நான் ஒருவங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு. முருக்கந்தேவியில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு உதவி கிடைச்சிருக்குன்னு நான் போட்டேன். நான் ஒரு வித்தியாசமாக எடுத்து நாங்கள் அந்த வீடியோவை ரூபாய் 5 லட்சம் பெறுமதியான வீடு ஒரு அக்கா கட்ட முன்வந்திருக்கிறாங்கன்னு நான் வீடியோ போட்டேன். நான் இப்போ நீங்கள் தமிழினை பார்த்துருப்பீங்க யாருண்டு. அந்த மட்டி எடுக்க போகிற அம்மா, இப்போ ஆற்றுல மட்டி எடுத்து அதை ஒரு தொழிலாக செய்கிற அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு உதவி ஒன்று கிடைச்சது. நிறைய பேர் சந்தோஷப்பட்டீங்க அவங்களுக்கு அந்த உதவி கிடைச்சதுண்டு. ஓகேங்க, தொடர்ச்சியாக இந்த வீடியோ பாருங்கள். இப்போ ஒரு வித்தியாசமாக இந்த வீடியோவை நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ என்னோடய வீடியோஸில் நீங்கள் நிறைய உதவி திட்டங்கள் நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடைகள், டொய்லெட், அடுத்தது வீடுகளும் கட்டி கொடுத்துருக்கிறோம். இப்போ அதெல்லாம் நாங்கள் வீடியோ மூலமாக காட்டலை தானே. எங்களோட வேலை திட்டம் எப்படி நடக்குதுன்னா நான் காட்டலை. இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, இப்போ ஏன் அதை காட்டலைன்னு. ஒரு வித்தியாசமாக இருக்கும் தானே, அதனால தான் இந்த வீடியோ நான் எடுக்க போகிறேன். தொடர்ச்சியாக பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ இந்த வீடியோவில் இப்போ சில விஷயங்கள் நான் சொல்லணும். இப்போ இந்த குடும்பம் முருக்கந்தீவில் தான் குடிசையில் இருந்தாங்க, அதெல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இப்போ ரொம்ப காலமாக ஒரு குடிசை வீட்டில் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு கல் வீடு நாங்கள் கட்ட போகிறோம். இப்போ அந்த வீடியோவில் சொன்னாங்க, முருக்கந்தீவில் தேவையில்லை, அங்கே வெள்ளம் பாருது, எங்களுக்கு கிண்ணியடியில் ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஒரு வளவு ஒன்று இருக்குது, வளவு துண்டு ஒன்று இருக்குது, அதில் தான் எங்களுக்கு வீடு கட்டித்தரணும்னு சொன்னாங்க. அதனால் இப்போ அந்த இடத்த வந்து பார்த்து அந்த இடத்துல இப்போ வீடு ஒன்று கட்டிப்படுது. இப்போ ஜிஎஸ்ரை உறுதிப்படுத்தலோடான் வீடு கட்டிப்படுது. இப்போ அந்த காணி அவங்களோட பேரில் தான் இருக்குன்னு உறுதிப்படுத்த தானே வேணும். அதனால் உறுதிப்படுத்தி எல்லா தகவல்களும் உண்மைன்னு அறிஞ்சு இப்போ நாங்கள் கட்ட ஆரம்பித்த ஒரு சில நாட்கள் ஆயிட்டு இப்போ முக்கால்வாசி வேலை முடிஞ்சுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் காட்டுறேன், வீட்டை காட்டுறேன். ஓகேங்க, இப்போ தொடர்ச்சியாக அந்த அம்மாட்ட பேசுவோம். அம்மாட்ட பேசி அம்மாவோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு கேட்போம். ஏனண்டா பாருங்களேன், இதுவரை காலத்துக்கும் ஒரு குடிசை வீட்டில் இருந்தவங்களுக்கு ஒரு கல் வீடு கட்டிப்படுது. இப்போ நிறைய கனவுகள் இருக்கு. வேணா அந்த பிள்ளைகளுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்களுக்கு இப்போ இந்த வீடு கிடச்சிருக்கு. இப்போ 2 பிள்ளைகளுக்கும் பொதுவானதாக தான் இந்த வீடு கிடச்சிருக்கு. ஓகே, தொடர்ச்சியாக அந்த அம்மாட்ட பேசிட்டு வீட்டை நான் காட்டுறேன். அம்மா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க என்ன? சரி, நல்லா தான் இருக்கணுமே. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வீடு ஒன்று கட்டிப்படுது, இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ மனசில் சந்தோஷம் இருக்குமெண்டு ஆரோக்கியம் மட்டும் இருக்கும் தானே. நீங்கள் முதல் வீடியோவில் கவலைப்பட்டு பேசியிருந்தீங்க, கவலைப்பட்டு பேசி உங்களோட கஷ்டத்தை நீங்கள் சொன்னீங்க, வடிவா தெளிவாக சொன்னீங்க. இப்போ அதில் ஒரு மூமெண்ட் ஒன்று நடந்தது. இப்போ நீங்கள் மட்டி எடுத்துட்டு வரும்போது
பேச வச்சோம் உங்களை. ம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்தவங்க, ஓ பார்த்தேன். நிறைய பேர் பார்த்து கவலைப்பட்டு இப்ப அதன் மூலமா உதவியும் கிடைச்சு இப்ப உதவி நடந்து கொண்டிருக்கு. நீங்க யோசிச்சீங்களா இந்த உதவியில உங்களுக்கு கிடைக்கும்? இப்ப ஆரம்பத்தை நீங்க என்ன தொடர்பு கொள்ளல, உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான் முதலாவது என்னோட பேசினாரு. அதற்கு பிறகு உங்களோட மகள் ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க இப்ப எங்களை வர வைக்கிறதுக்கு. அந்த லெட்டர்ல கூட குறிப்பிட்டு இருந்தது சைக்கிள் தான் வேணும் எனக்கு, வேற ஒன்றும் தேவையில்லைன்னு தான் அந்த லெட்டர்லயே குறிப்பிட்டு இருந்தாங்க. வீடு வேணும், மற்ற என்ன வசதி எல்லாம் வேணும்ன்றெல்லாம் கேட்கல, எனக்கு ஒரு சைக்கிள் ஒன்று வேணும் பாடசாலைக்கு போறதுக்கு அந்த லெட்டர்ல வடிவா குறிப்பிட்டு இருந்து அதை ஜிஎஸ் உறுதிப்படுத்திருந்தாரு. அதை எங்கள்கிட்ட காட்டிருந்தீங்க. சரி, ஓகே. இப்போ நான் என்ன கேட்கணுமெண்டா, இப்போ இதெல்லாம் நான் நிஜம் பண்ண நம்புறீங்களா? இப்போ ஏனண்டா இப்ப இதுவரை காலத்துக்கும் குடிசை வீட்டுல இருந்த நீங்க சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த தருணம். இப்ப கண் முன்னே நடந்து கொண்டிருக்கு உங்களோட வீட்டுக்கான வேலை திட்டம். என்ன பேச்சு வருது இல்லையா? இப்ப நான் எப்படி பேசுறேன் பாருங்க, அதே போல பேசணும் தானே. ஏன்னா சந்தோஷமா இருக்கு. வேற ஒன்றும் சொல்ல வார்த்தைகள் இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கு எனக்கு. எங்களுக்கு அங்க இருந்த குடித காட்டி எங்களுக்கு இங்க உதவி தந்தது பெரிய ஒரு இதுதான் எனக்கு. அங்க யானையும் அது இதுக்கு பிள்ளைகள் அங்க இருந்து ஆத்த கடந்தான் பாரு பள்ளிக்கு. ஆமாம், ஆத்த கடந்தான் பாரு. அவர் தோணியால வரணும். இப்ப நாங்க ஒரு நிறைய தடம் போயிருக்கிறோம். இப்ப பக்கத்துல முருக்கந்தீவும் பக்கத்துல பெரம்படி தீவும் இருக்கு. பெரம்படி தீவுல நாங்க ஒரு உதவி ஒன்று நாங்க செய்திருந்தாங்க. அதுக்கு அடுத்ததுதான் உங்களுக்கு இந்த உதவி செய்திருக்கிறோம். இப்போ பக்கத்து ஊரு தானே, ஒரே ஜிஎஸ் தான். இப்போ ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம் ஒன்று இருக்கு அந்த ஊர்ல, 2 ஊர்லயும். அது கட்டாயமா நடக்கும்னு நம்புறேன். தொடர்ச்சியா என்னோட வீடியோஸ்ல நீங்க பார்க்கலாம். இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் வராது, ஏனென்றால் கன்ஃபார்ம் பண்ணினதுக்கு பிறகு தானே அவங்கள்ட்ட சொல்லலாம் ஒரு நல்ல விடயம் நடந்தா. அதனால ஒரு பிளான் ஒன்று இருக்கு. இப்போ உங்களோட ஊர்ல சொல்றேன், உங்களோட ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஒரு நல்லது செய்யணும்னு ஒரு பிளான் ஒன்று இருக்கு. இப்போ ஒரு அண்ணன் அதற்கான நிதி உதவி வழங்கினாருன்னா கட்டாயம் நடக்கும். நீங்க சொல்ல ஒரு வார்த்தையும் இல்லையா? இப்போ அதான் சந்தோஷம். ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணினா இதோட சந்தோஷமா இருக்கு. நீங்க யோசிக்க தேவையில்ல, இப்ப வந்து வீடியோ எடுக்கிற இதோட முடிஞ்சிருமோ வேலை திட்டம் நீங்க யோசிக்க தேவையில்ல, சரியா? அப்படி யோசிப்பீங்க கட்டாயமா. ஆனா இப்ப நாங்க வேலையை ஆரம்பிச்சது தானே, ஃபுல்லா முடிப்போம். ஃபுல்லா வீடை கம்ப்ளீட் பண்ணி இப்ப இதுக்கு அடுத்த வீடியோ உங்களை வச்சு இந்த வீடு குடி போற வீடியோ தானே எடுப்பேன். இப்ப இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணம், இப்ப நாங்க நிறைய உதவி திட்டங்கள் செய்திருக்கிறோம். ஆனா எப்படி வீடு நடக்குதுன்னு எல்லாம் காட்டல. அதனாலதான் நான் வந்திருக்கிறேன், உங்களை காட்டணும் தானே. அதனாலதான் நீங்க நேர உங்களோட வேலை திட்டங்களை பாக்குறீங்கன்னு நீங்க பார்க்க தானே வேணும். இப்ப நான் இந்த இது கட்டுப்பாட வாங்கினதுக்கு பிறகு நான் இன்னும் போகல, ஆத்து வழியெல்லாம் போக வேலைக்கெல்லாம் போகல. இங்க நிக்கிறீங்கன்னு என்ன கட்டாயம் நிக்கத்தான் வேணும். ஏன்னா அவங்க இப்ப தெரியாதாகத்தானே பக்கத்து வீட்டுல எல்லாம் தண்ணி எல்லாம் எடுக்க மாட்டாங்க. நான் இப்ப அங்க இருந்து எடுத்து வந்தேன் நான் தண்ணி, அந்த ரோட்டுக்கு அங்கால பூரா அவங்க தண்ணி தந்தவங்க. தண்ணி பிரச்சனை தான் அள்ளி கொண்டு தான் ஊத்தி கொடுத்தானா. கஷ்டம் தானே. பிறகு அவங்க தந்தவங்க பக்கத்தாக. ஆனா வெத்தலை சாப்பிடுறது கொஞ்சம் குறைக்கணும். அது அதான் ரொம்ப மோசமா இருக்கு. ஆத்துல போறோம்னு வெத்தலை சப்பிதான் போகணும். அப்படி என்ன எல்லாரும் சப்ப கூடாது, சப்பா இருக்கல போடுத்து போங்க வாய்க்குள்ள, பவுல்கம் ஒண்ணு போடுத்து போங்க. அதெல்லாம் தெரியும் இல்ல, பாருங்க ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப கொஞ்சம் நல்லா தெரியுது, சரியா? அதான் வெத்தலைன்றதை குறைங்க, உடம்பு கூடாதானே. அதான் அளவோட இருக்கணும் எல்லாம். அளவுக்கு மிஞ்சி நாம இருந்தோம் நஞ்சுன்ற மாதிரி தான். பாரு உங்களோட வெள்ளை கலர்ல இந்த சுட்ட மாதிரி பெய்து, அது அப்படித்தான் அதான் வாயை சுட்டு போட்டு. அது எனக்கு பரவாயில்லை இல்லையா, அது அப்படித்தான் கிடையாது. சரி, ஓகே. அதைத்தானே சொல்றேன், பழக்கத்தை மாத்த முடியாதுன்னு சொல்றீங்களா? இல்ல குறைக்கலாம் தானே, குறைக்கலாம். சரி, ஓகே. இப்ப நான் சொல்லிருக்கிறேன் எந்த கதையை கேட்டு பாப்போம் குறைக்கிறீங்களான்ட்டு. சரி, வீட்டை பார்ப்போம் நம்ம, நீங்க பார்க்கலாம், தூரம் இருந்தே பாருங்க. இதற்கு முதல் நாங்க இது போன்ற ஒரு வீடு ஒன்று நாங்கள் கட்டி கொடுத்துருக்கிறோம். அதே ஒரு அளவு தான். இப்போ உதவிக்காக முன்வந்த அக்காட்ட நாங்கள் காட்டி தான் இந்த உதவி திட்டத்தை நாங்கள் கையில் பொறுப்படுத்தினாங்க. அக்கா நாங்கள் இதற்கு முதல் இப்போ 5 லட்சம் பெறுமதியான, அந்த அளவு பெறுமதியான ஒரு உதவி திட்டம் ஒன்று நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம், வீடு உதவி. இப்போ அந்த வீடியோ காட்டினது பிறகு தான் அந்த அக்காவுக்கு நம்பிக்கை வந்து, சரி நான் அந்த உதவியை நான் செய்கிறேன்,
ஒரு நல்ல வடிவாக செய்யுங்கன்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் பாருங்கள், ஒரு முதல் தடவையாக எங்களோட வேலை திட்டங்கள் எப்படின்னு ஸ்பொட்டுக்கு வந்து நான் காட்ட போகிறேன். சரி, நீங்கள் பார்க்கலாம், பெரிய ஒரு வீடாக தான் இருக்கு. அடுத்தது என்ன சொல்லணும்னா, இனிமேல் மழை காலங்கள் தானே, நான் நினைக்கிறேன் இந்த மாதத்தோட அடுத்த மாதமெல்லாம் இப்படி கட்டட வேலைகள் எல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை பெய்யும் தானே, அதனால ஒவ்வொரு நாளும் 4 பேர் வருவீங்க. 4 பேர் வருவீங்க. இப்போ இந்த வீடியோவில் பேசுறீங்களா சில விஷயங்கள்? உங்களை பார்க்கும்போது தான் நல்லா பேசுவீங்க இந்த மாதிரி தெரியுது. பேச மாட்டீங்களா? பாஸ் பேசுவாரா? அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு ஒதுக்கலாதா? விலங்கல, ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், அதோட வீடியோ முடிச்சு விடுவோம். யாரோ ஒரு ஆள் பேசினா சரி, ஏனண்டா இப்போ தெளிவாக நாங்கள் சொல்லணும்ன்றதுக்காக தான் வந்து வைக்கிறோம். சரி, நீங்கள் வாங்க, நீங்கள் அப்படியே பேசுகிற மாதிரி வேலை செஞ்சு விட்டுருக்காங்க தானே, வாங்க. இதெல்லாம் பார்ப்பாங்க பாருங்க, பெரிய ஒரு ஆள் எப்படி வைக்கப்படுறாங்கன்னு நினைப்பாங்க தானே. என்ன சும்மா அடிச்சு விட்றதானே, என்ன அடிச்சு விட்றேன்னு சொன்னால் இப்போ உங்களோட வேலையை பற்றி நீங்கள் சொல்ல போகிறீங்க, அவ்வளவுதான். இப்போ எத்தனை நாள் கூடி இந்த வேலை செய்கிறீங்க? 6 நாளா? இண்டியோட 6 நாள். 6 நாள் கூடி தொடர்ச்சியாக வேலை நடக்குதா? தொடர்ச்சியாகவே நடக்குது. இப்போ ஆரம்பித்த வேலையை டக்குன்னு முடிக்க தானே வேணும். என்ன இப்போ தொடர்ச்சியாக வேலை நடக்குது. இப்போ நாங்கள் இடையில ஸ்டாப் பண்ண சொன்னா ஸ்டாப் பண்ணுவீங்களா? அது எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நீங்களும் இப்போ எங்களோட வேலைகளை நம்பி தானே, இப்போ உங்களுக்கு ஒரு தொழில் தானே, கூலி தொழில். அன்றாடம் நீங்களும் வேலை செய்து தான் உங்களோட பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்களா? எத்தனை பேர் இருக்காங்க உங்களோட குடும்பத்தில்? 2 பிள்ளை இருக்காங்க. எத்தனை வயதாக்கள்? 12 வயது 9 வயது. 12 வயது 9 வயது. இப்போ நான் எதற்காக இந்த கேள்வி கேட்குறேன்டா, இப்போ நாங்கள் நிறைய உதவி திட்டங்கள் நாங்கள் செய்கிறோம். அப்படி செய்யும்போது சில ஆட்கள் இப்போ கொஞ்சமாக தான் பணம் அனுப்புவாங்க. இப்போ டோட்டலாக மொத்தமாக போட மாட்டாங்க. இப்போ இந்த அக்காவை கூட 5 லட்சம் டோட்டலாக போட்டு வேலையை ஆரம்பிக்க சொல்லலை. இப்போ ஒரு படிப்படியாக தான் அனுப்புகிறாங்க. இப்போ அவள் காசு அனுப்பினதுக்கு பிறகு தான் உங்களை வேலை செய்ய சொல்லலாம். அவள் இன்றைக்கு வேலை செய்ய வேணாம், நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு வேலை செய்ய சொன்னால் உங்களுக்கு வேலைகள் கிடைக்குமா அந்த 2 நாளைக்குள்ள? அப்படியா? சரி, ஓகே. ஆனா வந்து தொடர்ச்சியா செய்து முடிச்ச ஒரு கரைச்சலும் இல்லை தானே, ஒரு கரைச்சலும் இல்லை. இப்ப மற்ற உடனடியா ஒரு வேலையை எடுக்கல தானே. இப்ப இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா, இப்ப அவங்க ஒரு 4 நாள் வேலை செய்ய சொன்னா இங்க நீங்க அதெல்லாம் முடிச்சு போட்டு அமருவீங்க. அப்படி ஒன்று இருக்குதானே, அதுதான் நான் கேட்கிறேன். நாங்க முதல் தொட்ட வேலையை முடிச்சு போட்டு தானே போவோம். இப்ப நான் காசு தானே நீங்க முடிப்பீங்க, சம்பள காசு. ஒரு நாளைக்கு இப்ப எவ்வளவு வாங்குறீங்க? கூலியாளுக்கு மொத்தத்துல 4 பேருக்கும் 16,500 நாங்க 16,500 கொடுக்குறோம், சாப்பாடோட சேர்த்து முடியுது. அப்படி இப்ப அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப ஏன்னு சொன்னா, இப்ப நிறைய பேருக்கு தெரியப்படுது தானே வேணும். ஏனண்டா இப்ப இந்த அக்காவும் கூட படிப்படியா தான் காசு போடுறாவும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்ப டோட்டலா போட முடியாது தானே, அவங்களோட வசதியை பொறுத்து அவங்க அனுப்புவாங்க. ஆனா இப்படி டோட்டலாக போட்டு இப்போ ஆரம்பித்த வேலையை குயிக்காக செய்து முடித்தா உங்களுக்கு சிரமம் இல்லை, எங்களுக்கு சிரமம் இல்லைன்னு அப்படி ஒன்று இருக்குது தானே. அதுக்காக தான் கேள்வி கேட்டேன் நான். சரி, அப்போ சம்பளத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே? அண்டைக்கண்டைக்கு வேலை முடிய அண்டைக்கண்டைக்கு சம்பளம் வருது தானே, தருது தானே. இப்போ கொஞ்சம் வெயில் இல்லை, மழை மூசாப். சரி, ஓகே. அந்த கேள்வி தான் நான் கேட்கறது நான். சரியா சந்தோஷம். சரியா பேசினது, நீங்கள் முன் வந்து பேசினதுக்கு சந்தோஷம். சரியா அண்ணன் பேர் என்ன? என் பேரு கருணைராசா. சரியா. எத்தனை வயது அண்ணன்? 45. டெய்லி இந்த வேலை தான், காலங்காலமாக இந்த வேலை தானே செய்கிறீங்க? நான் முதல் கொஞ்சம் நிறுவனத்தில் வேலைங்க. நிறுவனத்தில் சுனாமி பிரச்சனையில் வேலை செய்யுது. அது படிதான். இது கூலி வேலை இல்லை, பியூனா வேலை நீங்கள். இப்போ அதான் பாருங்களேன், இப்போ ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்க. பாருங்களேன், இப்போ நாங்கள் நிறைய பேரை பார்க்குறாங்க, அப்பா அம்மாரெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க வயதில் பிள்ளையோடலாம். ஆனால் அப்படி இல்லை தானே நீங்கள்.
அப்படிலாம் நடக்குது தானே பாருங்க எவ்வளோ அப்போ மாதிரி இப்படி வேலை செய்கிறாங்கன்னு பாருங்க பிள்ளைகளுக்காக தானே அதுதானே இப்போ எப்படியான ஒரு அப்பா மாதிரி இருக்கிறாங்க தானே சரி ஓகே சந்தோஷம் சரியா பேசினது சரி ஓகே இப்போ அடுத்தது நான் வீட்டை காட்டுறேன் அதான் ஒரு ஷோர்ட்டாக முடிப்போம் நீங்கள் பார்க்கலாம் இது அவங்களோட சொந்த வளவு என்று உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு தான் வேலையை ஆரம்பிச்சேன் ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம் தானே சரி ஓகேங்க இப்போ அதான் இப்போ அந்த உதவி செய்ய முன்வந்த அக்காவுக்கு ரொம்பவே நன்றி அந்த அக்கா பேர் விவரங்களை சொல்ல வேணாம்னு சொன்னாங்க ஓகே இப்போ குடி போகும்போது நான் டீட்டெயில்ஸாக சொல்ல முயற்சி செய்கிறேன் அந்த அக்காட்ட சொல்லி பார்க்குறேன் ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஏன்னா பெரிய ஒரு உதவி திட்டம் தானே ஒரு பெரிய ஒரு புண்ணியம் அந்த அக்காவுக்கு சரி ஓகே நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெரிய ஒரு வளவாக காட்டுது ஆனால் வேலியை அடைக்காததால் அப்படி பெரிய ஒரு வளவாக காட்டுது அந்த அக்காட ஒரு சின்ன ஒரு வளவு தான் இப்போ பிளாக்கெல்லாம் நாங்கள் கட்டுற பாருங்க இந்த அத்திவாரம் கட்டாயமான காட்டணும் ஏண்டா எல்லா ஒரு வேலை திட்டம் இந்த கட்டட வேலை திட்டத்துக்கு கடையாகட்டும் டொய்லெட் ஆகட்டும் இப்படியான வீடுகளுக்கு நாங்கள் அத்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போடுறோம் நீங்கள் பார்க்கலாம் அத்திவாரம் தானே முக்கியம் ஏன்னா லேசாக தண்ணி நிற்கிற இடம் இது அத்திவாரம் கட்டாயமாக போடணும் வளர்ச்சி அத்திவாரம் தான் அத்திவாரம்ன்றதான் முக்கியம் கட்டடத்துக்கு அத்திவாரம் தானே முக்கியம் இப்போ உதவி திட்டம்ன்றதால நாங்கள் நார்மலாக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறல தானே நீங்கள் பார்க்கலாம் மேலே வேலை நீட்டாக இருக்கு இப்போ சில இடங்களில் பார்ப்போம் இந்த சிவர்லாம் அப்படி கல்லெல்லாம் நேராக இல்லாமல் கெளிஞ்சமாக இருக்கும் இப்போ நாங்கள் நிறைய வீடுகள்லாம் பார்த்துருக்கோம் இப்போ கஷ்டப்படுறாக்கிற வீடுகளில் ஆனால் பாருங்க இப்போ நேராக இருக்கு பாருங்க நல்லா இருக்கு மேலே ரெண்டு ஜன்னல் ரெண்டு கதவு சரி ஓகேங்க அதான் இதைத்தான் காட்டணும் சந்தோஷமாக இருக்குது இப்போ உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக இதெல்லாம் நடக்குது தானே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது என்ன சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பற்றி நீங்கள் தான் கருத்துக்களை குறிப்பிடணும் ஏன்னா நிறைய பேர் இப்போ கருத்துக்களை குறிப்பிடுறீங்க மழை காலங்களில் என்னன்னு பார்த்து போங்க போகிற இடங்களில் போங்க இனிமேல் மழை காலங்கள் என்று கவனமாக இருங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது இப்போ நிறைய கமெண்ட்டுகள் நான் கட்டாயமாக பார்க்குறேன் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் தனியாக நான் ரிப்ளை பண்ணலாட்டியும் இப்போ இப்படியான வீடியோ மூலமாக இப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதற்கான பதிலாக நான் சொல்கிறேன் இப்போ நேற்று கூட ஒரு கமெண்ட் வந்தது இப்போ பிள்ளைகளோட முகத்தை வந்து மறைச்சி போடுறேன்னு இப்போ இந்த சோசியல் மீடியாவிலலாம் அப்படி ஒரு சட்டம் ஒன்று வந்துருக்கு விலங்குதங்களுக்கு இப்போ கட்டாயமாக முகத்தை மறைக்கணுமென்று நாங்கள் கட்டாயம் வந்தால் கட்டாயமாக மறைப்போம் ஆனால் எல்லா வீடியோக்களையும் மறைக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு வீடியோ எடுத்தனாங்க ஒரு இளம் பெண் தான் அவங்களோட கஷ்ட நிலையில் அவங்களோட முகத்தை அவங்க கஷ்ட நிலையை சொல்கிறாங்க அவங்களுக்கு வருத்தங்கள் இருக்குன்னெல்லாம் சொல்கிறாங்க அதில் அந்த பிள்ளையோட முகத்தை கட்டாயமாக மறைக்கணும் அப்படி தேவைப்படும் போது நாங்கள் முகத்தை மறைப்போம் என்னடா சட்டம் அப்படி இருக்குது சட்டத்தை மதிக்கணும் சட்டத்தை மதிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் என்னடா நல்ல விடயம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் அதோடு சேர்த்து சட்டத்தை மதித்து செய்தால் நம்மளுக்கு நிறைய ஆதரவுகள் கிடைக்குமென்று ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கு சரி இப்போ இந்த வீடியோவில் இப்போ வேறு என்ன வேற ஒன்றும் பேச முடியாது நீங்கள் பார்க்கலாம் இப்போ உள்ளுக்குள்ளேயும் போயிட்டு காட்டுவோமா கொஞ்சம் எடுத்துனீங்கன்னா சரி ஓகேங்க நீங்கள் பார்க்கலாம் இப்போ முக்கால்வாசி வேலை முடிஞ்சு இங்கே கொங்குரீட்டும் போட்டுத்தாங்க உள்ள அடுத்தது கிச்சனை பாருங்கள் கிச்சனுக்கு பிளேட்டெல்லாம் போட்டு ஓகே முக்கால்வாசி மேலே முடிஞ்சு மேலே கோபிசம் அடித்து கதவு ஜன்னலெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்கணும் முக்கால்வாசி வேலைன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ அரைவாசி வேலை தான் முடிஞ்சிருக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு ஆனால் வேலை எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ இவங்க செய்கிற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு இப்போ நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கிறோம் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் இவங்க இப்போ நாங்கள் இப்போ யாருக்கு வேலை செய்ய கொடுத்து வைக்கிறோமோ அவங்க நீட்டாக செய்கிறாங்க அதான் வேலைக்கு ஏற்ற மாதிரியும் சம்பளம் நாங்கள் கொடுக்குறோம் 16,500 4 பேர் வேலை செய்கிறாங்க அதை வந்து நீங்கள் வேலை கொள்ளணும் இப்போ ஒவ்வொரு இடத்தையும் வித்தியாசமான பொருட்கள விலைகள் இருக்குது இப்போ இந்த இடத்துல கல்ற விலை ஒரு 45 ரூபான்னு சொன்னால் இன்னொரு இடத்துல 50 ரூபா 60 ரூபா அப்படி இருக்கும் அடுத்து டிரான்ஸ்போர்ட் செலவுன்றிருக்கு இப்போ இந்த இடத்துக்கு இந்த கல்களாகட்டும் மற்ற இப்போ கட்டட பொருட்கள் எல்லாம் கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவுன்றது கட்டாயமாக தேவைப்படுது ஏன்னா இங்கேருந்து இப்போ வாழைச்சனி ஆகட்டும் அங்கேருந்து தான் கடைகளில் இங்கே கொண்டு வராங்க இப்போ நாங்கள் இப்போ சீட் அடிக்க போகிறோம் தானே சீட் அடிக்க போகிறதுக்கு அந்த பொருட்கள்லாம் கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவுன்றது எடுப்பாங்க
அதுதான் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி விலைகள் வேறுபடும். வேற என்ன சொல்ற அதான் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள்ற விலைகள் வேறுபடும்ன்றதால சரியா சொல்லல எவ்வளோ முடியுமெண்டு. இப்போ அந்த அக்கா 5 லட்சம்னு சொல்லியிருக்கிறாங்க. தெரியல 5 லட்சத்தை விட கூட முடியலாம் போல என்ன பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஓகே, கட்டி பார்த்ததுக்கு பிறகுதான் விளங்கும் எவ்வளோ முடியுதுண்டு. இந்த இடத்துல அதையும் குறிப்பிடணும். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லலாம். இப்போ 4 லட்சத்தை விட நாங்கள் முடிச்சுடுவோம்ண்டு. இப்போ எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு தானே முடியும் எவ்வளோ முடியும்ண்டு. இப்போ ஃபுல் செலவு. அதனால் அந்த அக்கா ஒரு பட்ஜெட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு தரமாக செய்து முடிக்கணும். அதுவும் ஒரு சவால் தானே. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே நார்மலாக செய்து கொடுக்க முடியாது. ஏன்னா நீண்ட காலத்துக்கு அவங்க வீடை பயன்படுத்தணும். ஒரு கொமனோண்டு பார்த்தேன்னு எத்தனையோ ஒரு இடத்துக்கு தான் வீடு இருக்குன்ற மாதிரிலாம் கொமன் போட்டாங்க 50 வருடத்துக்கா. அதை விட கூடுதல் அறிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காலங்காலம் வாழப்போகிற வீடு தானே. அடுத்தது என்ன குறிப்பிடணும்டா, இதான் முக்கியம். இப்போ நாங்கள் கற்றுக் கொடுக்குற வீடில் நீங்கள் பார்க்கலாம், பாய்ச்சல் விட்டு தான் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். இந்த இடத்துல நாங்கள் பாய்ச்சல் விட்டுருக்கிறோம், நீங்கள் பார்க்கலாம். இப்போ நிறைய உதவி திட்ட வீடியோஸ் நாங்கள் வேறு யூடியூபர்ஸ் போடுவாங்க. நார்மலாக பாய்ச்சல் எல்லாம் வைக்க மாட்டாங்க. நீங்கள் பாய்ச்சல் வச்சுருக்கீங்க பார்க்கலாம். ஏன்னாடா வருங்காலத்தில் பிள்ளைகள் கட்டலாம் தானே, அப்படியே வீடை பெருசாக்கலாம். அதற்காக பாய்ச்சல் அத்திவாரமும் பாய்ச்சல். இப்போ இப்படியான ஒரு முகப்பில் தானே வரும் வீடு. அதனால் அப்படி பாய்ச்சல் விட்டுருக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நான் எதுக்கிட்ட ஆரம்பிச்சனோ அதுக்கிட்ட போய்ட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். பார்க்கலாம். இந்த சக்கரைக்கு கல்லறிக்கு அந்த அரிக்கு கான்கிரீட் கல். சரியாம்மா? என்னம்மாக்கு யோசனை? தொழில் இல்லைன்ற யோசனையா? அப்ப இங்க வந்து நீங்க தொழில் செய்யலாம் தானே, ஈஸி தானே. அப்ப அங்க என்ன செய்ய போறீங்க அந்த குடியில? கிடக்குறதானே. இப்ப 2 மகன்கள் இருக்கிறாங்க. இப்ப அங்க ஃபுல்லா அங்க விட்டு இங்க வந்துருவீங்களா? அப்படிதானே. அன்றைக்கு ஆனா வந்து தென்னம்பிள்ளையெல்லாம் தென்னம்பிள்ளை அதுதான் தண்ணி வாரது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப உங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த இடத்துல இருக்கிற நிறைய பேருக்கு அதே பிரச்சனைகள் இருக்கு தானே. யானை வாரது, வெள்ளம் வாரது, சமாளிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சரி, ரோட்ல நிக்கிறோம். சரிதானே, நாங்க வீடியோ முடிக்க போறோம். ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன். ஏதாச்சும் குறைகள் வைக்கிறோமா நாங்க? இல்ல தானே. என்ன சொல் அந்த டேங்கி வைக்கிறதுக்கா? டேங்க் வைக்கிறது, தண்ணி டேங்க் வைக்கிறது. பாத்தீங்களா, பிளான் போட்டு பைப் லைன் செய்யணும். நீங்க கரண்ட் எடுத்து தான் நாங்க வாக்கு தர மாட்டோம். சரியா? அது எங்களுக்கு தெரியும். ஒரு அக்கா வந்து செய்யறதே பெரிய விஷயம். சரிதானே? இப்ப நாங்க ஒரு வாக்கும் தர முடியாது. அக்கா காசு அனுப்பி தம்பி செய்யுங்க என்று சொல்றாங்க. இப்ப அவையும் ஸ்டாப் பண்ண உடனே நான் என்ன செய்யறேன்? ஒன்றும் செய்யல தானே. நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன், நீங்க பயப்பட தேவையில்லை. நான் சொல்றேன், கரண்ட் எடுத்தாங்கன்னு சொல்றீங்க. இப்போ வயரிங் பண்ணணும். சரியா? வயரிங் பண்ணணும், அதுக்கப்புறம் கரண்ட் எடுக்கணும், இப்போ பைப் லைன் பண்ணணும், டொய்லெட் கட்டணும், எவ்வளோ வேலைகள் இருக்கு. வீடை மட்டும் செய்த வேலை இல்லை தானே. அதெல்லாம் அவ செய்யறேன்னு சொல்லலை, நான் சொல்றேன். இப்போ நீங்க வீடு மட்டும்தான் நாங்கள் கட்டித்தர போறோம் இப்போதைக்கு. சரிதானே? இப்போ நாங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறோம் மீடியம் மூலமா. அவங்களுக்கு வீடு ஒன்று கட்டித்தர மாட்டேன். அதுக்கு பிறகு இவ்வளவு வேலைகளும் இருக்குன்னு நான் சொல்றேன். கரண்ட் எடுக்கிறதுக்கு 46,000 ரூபாய் வேணும். வயரிங் பண்றதுக்கு அதை விட கூட முடியும், 1 லட்சம் ரூபாய் கிட்ட தேவை போல. அப்படி நிறைய இதுக்கு தானே. அதான் நாங்க வந்து வழி காட்டி விடுவோம். சரியா? சரியா? ஓகே, நாங்க வந்து வழி காட்டி விடுவோம். இதே உங்களுக்கு பெருசு தானேம்மா. என்னம்மா பாருங்களேன். அம்மாக்கு அதுதான் யோசனை. போம்னே ஒன்று முடிய அடுத்தடுத்த கட்டங்கள் அதை செய்யணுமெண்டு. நாங்க ஒரு வாக்கும் தர மாட்டோம். வீடை கட்டி குடி போறதுக்கு உங்களை சொல்லுவோம். அப்போ வந்து வீடியோ எடுப்போம், சந்தோஷமா நம்ம அதை செய்யலாம். அதற்கு பிறகு யாராச்சும் முன் வந்தாங்கண்டா அதுக்கு பிறகு செய்யலாம். என்னோட கையில இல்லை. என்னோட ஒரு பங்களிப்பு உங்களை வீடியோ எடுத்து தெரியப்படுத்துறது தானே. இப்ப இந்த வீடியோவில் நீங்க சொல்லிருக்கிறீங்க, இது ஒரு உதவி கிட்ட மாதிரி தான். இப்ப இந்த வீடியோ பார்த்து சரி தம்பி, இந்த குடும்பத்துக்கு நான் காரணம் எடுத்து தாரேன் என்ன யாராச்சும் முன் வருவாங்கன்னு சொன்னா அதை நான் நோன்னு சொல்ல மாட்டேன். அவங்கள்ட்ட யாரோ உரிய வீடியோ பார்த்து யார் முன் வராங்களோ அதை நாங்கள் அப்படியே வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ப்போம்.
சரி வீடியோ முடிக்கிறோம் சரியா? சந்தோஷம் தானே? சரி ஓகேங்க. இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க. அதான் நான் என்னென்ன சொல்ல யோசிச்சேனோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதான் பார்த்தீங்க தானே, தொடர்ச்சியாக 6 நாளாக வேலை நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு நாளைக்கு 16,500 ரூபா கூலி மட்டுமே, என்ன மேசன் கூலி. அடுத்து பொருட்கள் விலை, அடுத்தது இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. கோபிசம் அடிக்கணும். ஓகே, ஃபுல்லாக முடிச்சு போட்டு நாங்கள் வீடியோவில் காட்டுறோம். மிக விரைவில் முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த கட்டமாக பணம் போட்டால் தான் எக்ஸ்ட்ரான வேலைகளை இப்போ செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம். சரி ஓகே, இந்த வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. இப்போ இந்த வீடியோவில் இப்போ நான் ஏதாச்சும் இந்த உதவி திட்டம் சம்மந்தமாக ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம், இது சொல்லியிருக்க இந்த வீட்டில் இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் நல்லா இருந்திருக்குமெண்டு ஏதாச்சும் உங்களுக்கு தோணினா அதை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. சரி ஓகேங்க. இப்போ அதான் இப்போ எங்கள் மூலமாக உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக இப்போ நிறைய நல்லது நடந்து கொண்டிருக்கு தானே, அதே போல் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் எந்தவித தயக்கம் இல்லாமல் முன்வரலாம் உதவி செய்கிறதுக்கு. ஏண்டா எங்களுக்கு அதுதான் வேணும். இப்போ எங்கள் மூலமாக நல்லது நடக்கணும். சந்தோஷம் தானே. இப்போ உதவி செய்ய முன்வரவங்களுக்கும் புண்ணியம் சேரும், எங்களுக்கும் ஒரு புண்ணியம் சேரும், செய்யும் சேர்ந்து. அதனால் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.